உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். விவாகரத்து குறித்த பதிவை பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன் லைக் செய்துள்ள நிலையில் அவருக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் இடையிலான விரிசல் அதிகரித்து வருவதாக இணையத்தில் தகவல் பரவி வருகிறது. அது குறித்தான தொகுப்பை பார்க்கலாம். முன்னாள் உலக அழகியும் பிரபல பாலிவுட் நடிகையுமான ஐஸ்வர்யா ராயும் பாலிவுட் சூப்பர் ஸ்டாராக கொடிகட்டி பறந்த அமிதாப் பச்சனின் மகன் அபிஷேக் பச்சனும் 2007 காதல் திருமணம் செய்து கொண்டனர். யார் கண்பட்டதோ தெரியவில்லை. வெற்றிகரமான நட்சத்திர ஜோடியாக வலம் வந்து கொண்டிருந்த அபிஷேக் ஐஸ்வர்யாவுக்கு இடையே சமீப காலமாக விரிசல் அதிகரிப்பதைப் போல உள்ளது. அதற்கு சமீபத்தில் நடந்த அம்பானி வீட்டு திருமணமே சாட்சி. திருமண விழாவுக்கு தனித்தனியே வந்தனர் ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும். ஐஸ்வர்யா ராய் தனது மகள் ஆராத்யாவுடன் தனியாகவும், அபிஷேக் பச்சன் தன் தந்தை அமிதாப், தாய் ஜெயா மற்றும் குடும்பத்தினருடனும் தனித்தனியே வந்து அம்பானி இல்ல திருமணத்தை அலங்கரித்தனர். அப்போதே பிரிவு சர்ச்சை பெரிதும் பேசப்பட்டது. மாமனார் குடும்பத்துடன் நெருக்கத்தை காட்டாத ஐஸ்வர்யா ராய் பாலிவுட் நடிகை ரேகாவை ஆற தழுவியதுதான் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. ரேகாவுக்கும் அமிதாப் பச்சன் குடும்பத்திற்கும் இடையில் இருந்த சர்ச்சை அனைவரும் அறிந்ததே. அப்படியிருந்தும் எதையும் கண்டுகொள்ளாமல் ரேகாவுடன் நெருக்கம் காட்டினார் ஐஸ்வர்யா ராய். இந்த சூழலில்தான் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல அமைந்துள்ளது அபிஷேக் பச்சனின் செயல். ஆம், விவாகரத்து பற்றிய பதிவை சமூக வலைதள பக்கத்தில் லைக் செய்துள்ளார் அபிஷேக் பச்சன். காதலிப்பவர்களுடன் கடைசி வரையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அது எல்லோருக்கும் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது. பல ஆண்டுகளாக சேர்ந்து இருந்துவிட்டு பிரிகையில் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற பதிவை அபிஷேக் லைக் செய்ததுதான் ஐஸ்வர்யாவுடனான பிரிவை அவர் உறுதிப்படுத்திவிட்டாரோ என இணையவாசிகளுக்கு தோன்ற வைத்துவிட்டது. எதுவாயினும் நேரடியாக அபிஷேக்கும் ஐஸ்வர்யாவும் வாயை திறந்து உண்மையை கூறினால்தான் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.